வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்குறோம். ஸோ என்ன மாதிரியான போஸ்டிங், எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், பொதுவாக எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜாப் ஓப்பனிங் ஃபார் ஃபார்மசிஸ்ட் அண்டர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். மொத்தம் 31 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, இதுதான் அதனுடைய இன்ஃபர்மேஷன். 31 வேகன்சிஸ் அண்டர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ நாகாலாந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இது வந்து 1965 செட்டப் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. வித் காம்போசிஷன் ஆஃப் 1 சேர்மன் அண்ட் 2 மெம்பர்ஸ். ஸோ இந்த காம்போசிஷன் வந்து 1985 ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. மோர் மெம்பர்ஸ், அதிகமான மெம்பர்ஸ் வச்சு. அப்புறம் 2007 அந்த மெம்பர்ஸோட அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காக வேண்டி மெம்பர் ஆஃப் த கமிஷன் வாஸ் இன்க்ரீஸ் டு 4 நம்பர்ஸ். நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அதிகப்படுத்திருக்கிறாங்க. ஓகேவா, ப்ரெசன்ட்லி தெர் ஆர் 1 சேர்மன் அண்ட் 4 மெம்பர்ஸ். ஸோ இதுதான் வந்து என்னென்னா நாகாலாந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகே, நம்ம எப்படி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நாகாலாந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இங்கே வந்து ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங்காக வேண்டி வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபார்மசிஸ்ட் கிரேட் 2 அண்டர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மொத்தம் 40 ஐட்டம் நம்பர் 40. ஓகேவா, நம்பர் ஆஃப் போஸ்ட் 6 சொல்லியிருக்காங்க. 1 போஸ்ட் ஈச் ரிசர்வ்டு ஃபார் பிடி, பாக்குரி, சுமி, கிஃபயர், இமோங்கர், டிக்கிம் அண்ட் 3 போஸ்ட் ரிசர்வ்டு ஃபார் பிடி சாங்டம். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த கேட்டகரி வைஸ் ஜாப்பை வந்து பிரிச்சுக்கிறாங்க. அந்த கோட்டா டிகிரி ஆர் டிப்ளமா கோர்ஸ் இன் ஃபார்மசி ஃப்ரம் எ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி அண்ட் ரெஜிஸ்டர்டு இன் தி ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில். அது ஆஸ் யூஸ்வல் எல்லா ஃபார்மசி போஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கும் உரிய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான். பே மேட்ரிக்ஸ் வந்து பே லெவல் 8, ஏஜ் வந்து 11-24. அதாவது இந்த ஜனவரியில் வந்து மேக்ஸிமம் 21, மினிமம் 21 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஃபார்மசிஸ்ட் அண்டர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். இதில் வந்து 25 போஸ்ட் இருக்குது. ஓகேவா, 25 போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் அண்டர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். 15 போஸ்ட் ரிசர்வ் போஸ்ட்டாக. ஓகேவா, ஃபார் இண்டிஜினஸ் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் நாகாலாந்து. ஸோ நாகாலாந்தில் தான் அந்த போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 போஸ்ட் ரிசர்வ்டு ஃபார் பிடி சாங், 1 போஸ்ட் ஈச் ரிசர்வ்டு ஃபார் பிடி கியாமினிங்கம், பிடி கன்யாக், பிடி சுமி, கிஃபயர், பிடி பாக்ரி, பிடி ஃபோம், பிடி சாங்டம், பிடி இம்சுங்கர். ஓகேவா, அடுத்து பிடி ஜெலியாங், 1 போஸ்ட் ரிசர்வ்டு ஃபார் பிடபிள்யூபிடி எய்தர் ஃப்ரம் 11 ஆர் பிடி. குவாலிஃபிகேஷன் டிகிரி ஆர் டிப்ளமா. அதாவது நாகாலாந்து சர்வீஸ் கமிஷனை பொறுத்த மட்டும் எப்படின்னு, இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் வந்து சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமினேஷன் மூலமாக நம்ம வரோம் இல்லையா, அதில் வந்து ரிசர்வேஷன் இருக்கும்ல, அதே மாதிரி தான் நாகாலாந்து சர்வீஸ் கமிஷன்லையும். ஸோ அவங்களுடைய அந்த கேட்டகரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம அப்கமிங் செஷனில் தான் இந்த கேட்டகரி பற்றி ஃபுல்லாக பார்க்க முடியும். அதுவும் நமக்கு அஃபிஷியலாக தகவல்கள் தெரிஞ்சால் பார்க்கலாம். இதுக்குமே டிகிரி டிப்ளமா கோர்ஸ் இன் ஃபார்மசி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் இல்லை இன்ஸ்டியூஷனில் முடிச்சிருக்கணும். அப்புறம் வந்து ஃபார்மசி கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பே மேட்ரிக்ஸ் வந்து லெவல் 8, ஏஜ் 11-24 மினிமம் 21 இயர்ஸாக இருக்கணும், மேக்ஸிமம் 30 இயர்ஸாக இருக்கணும். அடுத்து இதில் என்னென்னா, அந்த அப்பர் ஏஜ் லிமிட் இஸ் ரிலாக்ஸ்டு பை 5 ஃபார் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு SC/ST. ஏஜ் கன்சர்ன் ஃபார் சர்விங் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வில் பி allowed the equal number of years they are in service subject to a maximum of 5 years. ஸோ ஷெடியூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைப் கேண்டிடேட்ஸுக்கும் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கும் வந்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெஃபரன்ஸ் வந்து OM நம்பர் AR 5/ASSO 98 Volume 1 date 28 February 2022 ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஏஜ் ஃபார் என்ட்ரி இன்டு கவர்மெண்ட் சர்வீஸ் for a period of 2 years with effect from 22nd April 2021 shall be admissible. இது வந்து ரெஃபரன்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு கவர்மெண்ட்டில் என்ன ரெஃபரன்ஸ் இருக்குதோ அந்த ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. 80% ஆஃப் த வேகன்சிஸ் ஆர் ரிசர்வ்டு ஃபார் த கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எனி நாகா ட்ரைபு, குக்கி, ககாரி, கேரோ அண்ட் மிக்கிர் provided such persons are indigenous inhabitant of the state of நாகாலாந்து. ஸோ நாகாலாந்து ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் பேக்ரவுண்டு
backward tribes in the state shall be in accordance with the notification issued wide number RCBT 580/87 PT2 dated 14/4/2011, 15/6/2012 and 4/9/2015. அதாவது ரிசர்வேஷனுக்குரிய நாம்ஸ் படி சொல்லியிருக்கிறாங்க. ரிசர்வேஷன் ஃபார் பர்சன் வித் பெக்மன் அண்ட் டிசபிலிட்டி benchmark and disability wherever applicable as sanctioned by the user department in accordance with the government notification number AR3 Gen 9/97 dated 13th August 2020. அதாவது ரிசர்வேஷன் பெஞ்ச்மார்க் அண்ட் டிசபிலிட்டி கேட்டகரிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, only those candidates who possess the requisite qualification acquired from recognized university or institution at the time of applying will be eligible to apply for the post. ஸோ நம்ம எலிஜிபிள், அதாவது குவாலிஃபிகேஷன் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி அந்த இன்ஸ்டியூஷனில் முடிச்சிருக்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். அடுத்து கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ப்ரொடியூஸ் அட்டஸ்டட் ஆர் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோகாபிஸ் ஆஃப் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் டு தி கமிஷன் ஆஸ் அண்ட் வென் கால்டு ஃபார். நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும், இல்லை செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். ஹெச்எஸ்எல்சி மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலண்ட் அட்மிட் கார்டு ஃபார் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டு. நோ அதர் சர்டிஃபிகேட் வில் பி அக்செப்டட் ஃபார் ஏஜ் ப்ரூஃப். நம்ம மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலண்ட் அட்மிட் கார்டு இல்லை ஹெச்எஸ்எல்சி தான் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் தான் நம்ம சப்மிட் பண்ணணுமா, வேறு டாக்குமெண்ட்ஸ் எதுவும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இண்டிஜினியஸ் இன்ஹாபிட்டன்ட் சர்டிஃபிகேட், ஷெடியூல்டு ட்ரைப் சர்டிஃபிகேட், பேக்வேர்டு ட்ரைப் சர்டிஃபிகேட் ஆஸ் ரெலவெண்ட் அண்ட் அப்ளிகபிள். இது தேவைப்படுற கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஃபார் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேண்டிடேட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் காம்படன்ட் மெடிக்கல் அத்தாரிட்டிஸ் ரெக்கார்டு. அடுத்து அதாவது உடல் ஊனமுற்றவர்கள் இருப்பாங்களா, அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அந்த அத்தாரிட்டி மூலமாக சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், மார்க் ஷீட் அண்ட் பாஸ் சர்டிஃபிகேட், ப்ரொவிஷனல் பாஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஃப்ரம் மெட்ரிகுலேஷன் ஆன்வர்ட்ஸ் till requisite qualification. If for any reason pass certificate or provisional pass certificate is not issued by the board or institute or university, a letter or certificate to that effect from the board or institute or university must be submitted. இப்போ வந்து பாஸ் சர்டிஃபிகேட் இல்லாத சமயத்தில் வந்து லெட்டர்ஸு அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி மூலமாகவோ இல்லை போர்டு மூலமாகவோ இல்லை இன்ஸ்டியூட் மூலமாகவோ சப்மிட் பண்ணணும். நோ ஆஃப் த சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆர் public undertaking to be furnished in case the applicant is an employee of the government or public undertaking. என்ஓசி வந்து அப்ளை பண்ணணும். சரியா, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை வேறு யாரும் அப்ளை பண்ணக்கூடிய பட்சத்தில் ஆல் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் சர்டிஃபிகேட்ஸ் டு பி சப்மிட்டட் should have been issued by the concerned authority or institution or board or university on or before the last date of submission of application form. டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கணும். அடுத்து ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ டு பி ப்ரொடியூஸ்டு ஆஸ் அண்ட் வென் கால்டு ஃபார் அண்ட் ஆல்சோ டியூரிங் இன்டர்வியூ வித்தவுட் விச் கேண்டிடேட்ஸ் வில் நாட் பி அலோடு டு அப்பியர் ஃபார் த இன்டர்வியூ. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா இன்டர்வியூக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இண்டிஜினஸ் இன்ஹாபிட்டன்ட் சர்டிஃபிகேட், எஸ்சி எஸ்டி அண்ட் பிடி சர்டிஃபிகேட் ஷுட் பி சைன்டு ஒன்லி பை competent authority not below the rank of additional deputy commissioner. ஸோ இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு வந்து அடிஷ்னல் டெப்யூட்டி கமிஷனர் மூலமாக நாட் பிலோ, அதாவது இந்த பர்டிகுலர் அத்தாரிட்டிஸ் மூலமாக சைன் பண்ணி அப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இன்கேஸ் இட் இஸ் டிடெக்டட் அட் எனி ஸ்டேஜ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் தட் ஏ கேண்டிடேட் டஸ் நாட் ஃபுல்ஃபில் த எலிஜிபிலிட்டி norms and or that he or she has furnished incorrect or false information or has suppressed any material facts, his or her candidature shall stand cancelled. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இல்லாமல் வேறு ஏதாவது மிஸ்இன்ஃபர்மேஷன், ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அவங்களுடைய அந்த கேண்டிடேட்ஸ் அதை வந்து கேன்சல் ஆகிடும் சொல்லியிருக்கிறாங்க. தி டிசிஷன் ஆஃப் த கமிஷன் இன் ஆல் மேட்டர்ஸ் ரிகார்டிங் எலிஜிபிலிட்டி, கண்டக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதர் டெஸ்ட் அண்ட் செலெக்ஷன் would be final and binding on all candidates. No representation or correspondence shall be entertained by the commission in this regard. அதாவது கமிட்டி எடுக்க முடிவு தான் ஃபைனல், மற்ற எந்த இன்ஃபர்மேஷனும் ஃபைனல் ஆகான்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் வில் பி இஷ்யூடு ஃப்ரம் த ஆஃபீஸ் ஆஃப் த கமிஷன். ஸோ நாகாலாந்து கமிஷனில் தான் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்க வேண்டியிருக்கும். அடுத்து கேண்டிடேட்ஸ் who have already applied for the post of pharmacist may opt for item number 46 pharmacist by
updating their post performance through NPSC Nagaland Public Service Commission portal npsc.nagaland.government.in on or before 12 noon of 7/5/2024. ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க என்பிஎஸ்சி மூலமாக இந்த டைமில் வந்து பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? OTR ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி ஆக்டிவ் ஃப்ரம் 12 noon of 1st May 2024 till 12 noon of 5th May 2024. Only those candidates who are eligible for pharmacist and assistant public prosecutor may register for OTR and exam application. ஓகே, ஸோ இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன். தேவைப்படுற கேண்டிடேட்ஸ் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாகாலாந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை பார்த்துக்கலாம். நமக்கு வந்து அப்ளை பண்ண முடிந்தால், அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம நண்பர்களுக்கு, மாணவ செல்வங்களுக்கு தெரியணும். அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.